படிச்சுப்பா, என்ன படிச்சாலும் படிச்சுப்பா, அவளுக்கு டேலண்ட் இருக்கு அப்படிங்கறத பெத்தவங்க இப்ப நம்ப ஆரம்பிச்சிருக்காங்க. போன தலைமுறை வரைக்கும் இது படி, இதுதான் நல்லது, இது படி, இதுதான் வந்து பிரைட் ஃபியூச்சர் இருக்கு அப்படின்னு கைட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த தலைமுறை பேரண்ட்ஸ் வந்து என்ன செய்றாங்க, நீ என்ன ஆக விரும்புற, இது ஆக விரும்புறியா, ஓகே, உனக்கு இதுக்கு வந்து இது சார்ந்து இந்த படிப்புகள் படிச்சேன்னா நீ நினைக்கிற மாதிரி இந்த வேலைக்கு உன்னால போக முடியும், இந்த மாதிரி உன்னால வாழ முடியும் அப்படிங்கறத கைட் பண்றது இப்போ வந்து பேரண்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. சோ நீ டாக்டரா தான் ஆகணும், இன்ஜினியரா தான் ஆகணும், நீ கலெக்டரா தான் ஆகணும் அப்படின்னு முக்கியமா சொல்லப்பட்டது இதுதான். அதிகமா பேரண்ட்ஸ் சைடுல இருந்து ஒரு குழந்தைய படிக்க அனுப்புறோம் அப்படின்னா நீ டாக்டர் ஆயிரணும், கலெக்டர் ஆயிரணும், இன்ஜினியர் ஆயிரணும், மூணு தான். மத்த எந்த படிப்புமே வந்துட்டு குழந்தைகளுக்கு சொல்லப்படுவதில்லை. ஆனா இப்போ குழந்தைங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுக்கு ஏத்த படிப்பு அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து டெவலப் ஆயிட்டு இருக்குது. அது ரொம்ப நல்ல விஷயம் தான். ஏன்னா வந்துட்டு எல்லாருமே இன்ஜினியரிங் காலேஜ்ல போய் சேர்ந்த தலைமுறையில நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? ஒரு தலைமுறை ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி தெரியும், இப்போ கூட சரி காலேஜ் முடிச்சாச்சா ஏதாவது ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்ல தள்ளி விட்டுறணும், அவ்வளவுதான். அது வந்து ஒரு பெரிய விஷயமா தான் இருக்கு. மெடிக்கல் அப்படிங்கிறது நிறைய பேர் விரும்புறது கிடையாது. என்ன மெடிக்கல் தான் வந்து காமனா எல்லாரும் படிப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. காமனா எல்லாரும் படிக்கிறது இன்ஜினியரிங் படிச்ச மாதிரி கம்பெனில போய் செட்டில் ஆகணும் அப்படின்னு தான் வந்து நிறைய பேர் வாழ்க்கை போயிட்டு இருக்கு. ஆனா இந்த தலைமுறை அது வந்து மாற்றி எழுதுறாங்க. இன்ஜினியரிங் எனக்கு தேவையில்லை அப்படின்றாங்க. ஒரு 10th படிக்கிற ஸ்டூடெண்ட் நான் வந்து பேசிட்டு இருக்கேன், என்ன படிக்க போறேன் என்ன ஏதுன்னு கேட்கும்போது அவங்க சொன்ன விஷயம், நான் டாக்டர் ஆக மாட்டேன், இன்ஜினியர் ஆக மாட்டேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே அவங்க சொன்ன விஷயம் அதுதான். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது.